ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் எப்படி சமோசா சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மைதா மாவை விட கோதுமை மாவில் செய்கிற சமோசா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்காத சூப்பரான டேஸ்டியான சமோசா கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் இருக்கும். நம்ம இதோட பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அமுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் ஒட்டாமல் ரொம்ப கொலக்கொலனும் இல்லாமல் மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தியும் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்க முடியும். சமோசாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஆனியன் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாண்டில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வணக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாதி மட்டும் நம்ம வணக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது கூட தண்ணிலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது. ஆயில்லையே ஆனியனோட சேர்த்து கலந்துக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஆனியனுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஆனியனில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வணக்கினா போதும். ஆனியன் ஃபுல்லாக வணங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்னு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த வெஜிடபிள் சேர்த்தனாலும் ஃபுல்லாக வெந்து சாஃப்டாகிற அளவுக்கு வணக்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் ஆயில்லையே பாதி வேகிற அளவுக்கு மட்டும் வணக்கிக்கோங்க. அப்போ தான் சமோசா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். சமோசாவோட ஷீட்டை ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு மாவு தேவை. பக்கம் 2 செகண்ட், அந்த பக்கம் 2 செகண்ட். சப்பாத்தி மாதிரி நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம சமோசாக்கு ஷீட் ரெடி பண்ணுறோம். இந்த ஷீட்டை மடக்கும் போது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக, ஷேப் கரெக்டாக வரதுக்காக, சமோசா கிறிஸ்பியாக வரதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மேலே லைட்டாக வெள்ளை வெள்ளையாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சமோசா செய்கிறதுக்கு ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மெலிசாக ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குது. இதை ஒரு கோன் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு கோதுமை பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மடக்கணும்ல, அந்த இடத்துல இந்த கோதுமை பேஸ்ட்டு போட தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும் கீழே மட்டும் 2ஆவதாக மடக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நம்ம கோதுமை பேஸ்ட்டு போட்டால் போதும். இந்த மாதிரி இதை நம்ம மடக்கிக்கலாம்.
கோதுமை பேஸ்ட்டும் நல்லா ஒட்டும். பாருங்கள், ஒரு தடவை போட்டதுமே நல்லா ஒட்டிருச்சு. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் நம்ம கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் சமோசாவும் டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கும் போது ஸ்டஃபிங் வெளியே வராமையும் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கோதுமை மாவு பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் இது கோதுமை மாவுங்கிறனால டக்குன்னு கலர் மாறிடும், தீஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. வாசமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், கோதுமை மாவு வச்சு வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக சமோசா செஞ்சிடலாம். உள்ளே வைக்கிற இந்த ஆனியன் ஸ்டஃபிங்க்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பொரியல் கூட வச்சுக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு கேரட் பொரியல், பொட்டேட்டோ பொரியல், பீட்ரூட் பொரியல்னு இந்த மாதிரி பொரியல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கல. எண்ணெய் இழுக்காமல் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரொம்ப ஈஸியான டேஸ்டான கோதுமை மாவில் செய்கிற சமோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.